السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. وبالسند المتصل مني إلى الإمام الخطيب التبريزي رحمه الله. الفصل الأول: عن عمر بن الخطاب رضي الله عنه قال: بينا نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع علينا رجل شديد بياض الثياب شديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد، حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم فأسند ركبتيه إلى أجبنا له يسأله ويصدقه. قال: فأخبرني عن الإيمان. قال: أن تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره. قال: صدقت. قال: فأخبرني عن الإحسان. قال: أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. قال: فأخبرني عن الساعة. قال: ما المسؤول عنها بأعلم من السائل. قال: فأخبرني عن أماراتها. قال: أن تلد الأمة ربتها وأن ترى الحفاة العراة الآلة رعاء الشاء يتطاولون في البنيان. قال: ثم انطلق فلبثت مليا ثم قال لي: يا عمر، أتدري من السائل؟ قلت: الله ورسوله أعلم. قال: فإنه جبريل أتاكم يعلمكم دينكم. رواه مسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியோட மிஷ்காத் என்ற கிதாபை நாங்க ஆரம்பித்து அதுல முதலாவது ஹதீஸ் இன்னமல்ல அமாலு பின்னியாத், இந்த ஹதீஸை படித்துட்டு இப்ப கிதாபுல் ஈமான் என்ற தலைப்பு சென்ற எங்களோட பாடத்துல நாங்க ஆய்வு செய்தோம். அதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவைகளை பார்த்ததன் பிறகு நாங்க ஹதீஸை ஸ்டார்ட் ஆக்குவோம். ஆரம்பத்துல அதிகமானவங்க வந்தீங்க, இப்பொழுது வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை என்பது மிக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்க செய்வான். ரெக்கார்டுகள் கேட்கறத விட பாடங்கள்ல நேரடியாக நாங்க கலந்து கொள்றது மிகப்பெரிய ஒரு மன்ஃபாஅத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில எங்கட சென்ற பாடத்துல ஈமான் சம்பந்தமாக ஈமானோட தொடர்பு படக்கூடிய சில பஹசுகள் நாங்க பார்த்தோம். அதுல முதலாவது பஹஸ் ஈமான் என்றால் லோகாவுல எப்படி சொல்றது, ஷர்அன் ஈமானுடைய மானா என்ன என்பது சம்பந்தமாக பார்த்தோம். அதே போன்று இரண்டாவது பஹஸாக ஈமான் என்பது இது முரக்கபா அல்லது பசீதா என்பது சம்பந்தமாக பார்த்து அதுல வரக்கூடிய ஆராவுல் உலமா இஹ்திலாஃபுல் உலமா சம்பந்தமாக தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கு அல் பஹ்சு சாலிஸ், மூன்றாவது பஹஸ், ஈமானுடன் தொடர்பு படக்கூடிய பஹசுகள்ல மூன்றாவது பஹஸ் மா ஹுவல் ஃபர்க் பைனல் ஈமானி வல் இஸ்லாம். ஈமான் என்ற வார்த்தைக்கும் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? உண்மையிலே இது சம்பந்தமாக நாங்க கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிகமானவர்களுக்கு ஈமான் இஸ்லாம் என்ற இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன என்பது சம்பந்தமாக தெரியாது. எனவே இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன,
அதே போன்று இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன என்பது சம்பந்தமாக இன்றைய எங்கட பாடத்துல நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இன்றைய எங்கட தலைப்பு மா ஹுவல் ஃபர்க் பைனல் ஈமானி வல் இஸ்லாம். ஈமான் என்ற வார்த்தைக்கும் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஃபர்க் என்ன? இந்த விடயத்தில இந்த மஸ்அலாவுல உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஜுஹ்ரி ரஹிமஹுல்லா உட்பட சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அன்னல் ஈமான அமலுன், ஈமான் என்பது அது அமல், அமலுக்குத்தான் ஈமான் என்று சொல்லுவோம். வல் இஸ்லாம கலிமத்துன், இஸ்லாம் என்பது வார்த்தை. நாங்க கலிமாவை மொழிகிறோம், இந்த வார்த்தைக்கு இஸ்லாம் என்று சொல்லுவோம். அந்த கலிமாவை கொண்டு நாங்கள் அமல் செய்கிறோம் என்றால் இதற்குத்தான் ஈமான் என்று சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஆதாரமாக எந்த ஆயத்தை எடுக்கிறார்கள் என்றால், காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. அராபுகள் வந்து நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நபி அவர்களிடம் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க ஆமன்னா என்று சொல்ல வேண்டாம், அஸ்லம்னா என்று சொல்லுங்கள். நீங்கள் இஸ்லாம் என்ற தரத்தை தான் அடைந்திருக்கிறீர்களே தவிர ஈமான் என்ற தரத்தை நீங்கள் அடையவில்லை என்பதாக அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதே போன்று இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல் இஸ்லாமு மா பஹர வல் ஈமானு மா ஹஃபிய. இஸ்லாம் என்பது வெளிப்படையான ஒன்று, வெளிரங்கத்தில அவருடைய செயற்பாடுகளை வைத்து இஸ்லாம் என்பது அறியப்படும். ஈமான் என்பது மா ஹஃபிய, அது அவருடைய உள்ரங்கமான செயற்பாடுகள், அவருடைய உள்ளுணர்வுகள், இவைகள் தான் அவர் ஈமானுடன் இருக்கிறாரா என்பதை எங்களுக்கு காட்டி தரும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அன்னல் இஸ்லாம் வல் ஈமான ஷைஉன் வாஹிதுன், இஸ்லாம் ஈமான் இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஆதாரமாக எடுக்கக்கூடிய ஆயத்து தான் ஃபஅக்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன். இந்த இடத்தில வரக்கூடிய முஃமினீன் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஐ மினல் முஸ்லிமீன், யாரெல்லாம் முஸ்லிம்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நாங்கள் வெளியாக்கினோம், அவர்களை பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் இஸ்லாம் வல் ஈமான யஜ்தமிஆனி வ யஃப்தரிகான். இஸ்லாம் ஈமான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளும் சில நேரம் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றாகும், சில நேரம் இரண்டுக்கும் இரண்டு விதமான கருத்துக்களும் வரும். முஸ்லிமுன், ஒவ்வொரு முக்மினுக்கும் முஸ்லிம் என்று சொல்லப்படும். ஆனால் வலைச குல்லு முஸ்லிமின் முக்மினன், ஒவ்வொரு முஸ்லிமும் முக்மீனாக வரமாட்டார். முக்மின் எல்லாமே முஸ்லிம், ஆனால் முஸ்லிம்கள் எல்லாரும் முக்மின் கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அல் குர்ஆனிலே வரக்கூடிய ஆயத்து, காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. இந்த ஆயத் என்பது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், அவர்கள் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்லை, நீங்க ஈமான் கொள்ளவில்லை, அஸ்லம்னா, நீங்க இஸ்லாம் தான், இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறான். எனவே இந்த ஆயத் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், ஈமான் என்ற வார்த்தைக்கும் இஸ்லாம் என்ற அந்த இஸ்லாம் என்ற அந்த வார்த்தைக்கு மத்தியில் வேறுபாடு இருக்கிறது. ஈமான் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு என்பதை இந்த ஆயத் எங்களுக்கு காட்டுகிறது. அதே போன்றுதான் நாங்கள் முதலாவதாக படிக்கக்கூடிய ஹதீஸ், பின்னால வரக்கூடிய ஹதீஸ், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பைனமா நஹ்னு இந்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم என்ற இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்றால், இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு என்று எங்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த ஹதீஸில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் சம்பந்தமாக கேட்டபோது நபி அவர்கள் ஒரு விடையை கொடுத்தார்கள்.
அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் சம்பந்தமாக கேட்டபோது நபி அவர்கள் வேறொரு விடையை அளித்தார்கள். எனவே இந்த இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு, இரண்டுக்கும் மத்தியில் வேறுபட்ட கருத்து இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவே காலத்தில் ஆராபு ஆமன்னா என்ற இந்த ஆயத்து, அதே போன்று நாங்க படிக்கக்கூடிய ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த இரண்டும் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் ஈமான் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு என்பதை காட்டுகிறது. அதே போன்று அடுத்ததாக குர்ஆனில வரக்கூடிய ஆயத்து தான் ஃபஅக்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன். முன்னால நாங்க பார்த்த ஆயத்து ஃபஅக்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன். இந்த இடத்திலே வரக்கூடிய முஃமினீன் என்பதை கொண்டு முராத் முஸ்லிம், முஸ்லிமூன் என்பதுதான் இங்கே முராத். எனவே இந்த ஆயத்துங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் முஃமின் முஸ்லிம் இரண்டுமே ஒன்று என்பதை காட்டுகிறது. பைனஹுமா இத்திஹாத், ரெண்டுக்கும் மத்தியில் கருத்தில் ஒற்றுமை ஒன்று இருக்கிறது, இரண்டுக்கும் ஒரே கருத்து என்பதை காட்டுகிறது. ஏனென்றா இந்த ஆயத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு முஃமின் என்று பெயர் வைத்திருக்கிறான். எனவே ஒன்றை காட்டுகிறது. அதே போன்றுதான் பின்னால வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸில வஃது அப்துல் கைஸ் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஹதீஸ். அதாவது இந்த ஹதீஸ் வந்து 17வது ஹதீஸ். عن ابن عباس رضي الله عنهما قال إن وفد عبد القيس لما أتوا النبي صلى الله عليه وسلم என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸில நபி அவர்கள் அவர்களுக்கு அல் ஈமானு பில்லாஹி வஹ்தா இதை கொண்டு ஏவினார்கள். ஏவி விட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட நேரத்துல அவர்கள் அல்லாஹு ரசூலுஹு அஅலம் என்று சொன்னபோது நபி அவர்கள் ஈமானுக்கு வரைவிலக்கணமாக இஸ்லாத்தை சொன்னார்கள். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று வரக்கூடிய இஸ்லாத்துடைய வரைவிலக்கணத்தை நபி அவர்கள் ஈமானுக்கு சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸும் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் ஈமான் என்பதும் இஸ்லாம் என்பதும் ஒன்று, இரண்டுக்கும் மத்தியில் வேறுபாடு இல்லை என்பதை காட்டுகிறது. எனவே ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ், ஈமான் இஸ்லாம் இரண்டுக்கும் மத்தியில் வேறுபாடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதே போன்று இன்னமொரு ஆயத்தும் இன்னமொரு ஹதீஸும் எங்களுக்கு எதை சொல்கிறது என்றால் இஸ்லாம் ஈமான் இரண்டுக்கு மத்தியில் வேறுபாடு இல்லை என்பதை காட்டுகிறது. எனவே இறுதியாக நாங்க முடிவுக்கு வர வேண்டும். இப்படி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இதுக்கு எப்படி இந்த ஹதீஸ இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்க எப்படி ஜம்உ செய்யறது, இதுக்கு நாங்க எப்படி தீர்ப்பு கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அழகான ஒரு ஜம்அ இந்த இடத்திலே செய்கிறார்கள். சொல்கிறார்கள் அல் ஈமானு வல் இஸ்லாமு பிமன்சிலதி லஃதில் ஃபகீரி வல் மிஸ்கீன். ஈமான் இஸ்லாம் என்ற இந்த இரண்டு வார்த்தையும் எந்த தரத்தில் இருக்கிறது என்றால் அல் ஃபகீர் அல் மிஸ்கீன் என்ற இந்த வார்த்தையுடைய தரத்தில் தான் இந்த ஈமான் இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் ஃபகீர் என்றா அவர் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கிறது, இவருக்கு ஃபகீர் என்று சொல்லுவோம். அறவே இல்லாதவர்களுக்கு மிஸ்கீன் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த ஃபகீர் மிஸ்கீன் என்ற வார்த்தை இரண்டும் ஒரு இபாரத்தில் வருமாக இருந்தால் இந்த இடத்தில் ஃபகீர் என்பதற்கு கொஞ்சமாக இருக்கக்கூடியவர், அன்றைய நாளுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் ஃபகீர். எனவே இந்த கருத்தை நாங்கள் கொடுப்போம். மிஸ்கீன் என்றால் எதுவுமே இல்லாதவர் என்ற கருத்தை நாங்கள் கொடுப்போம். எப்பண்டா இரண்டும் ஒரே இபாரத்தில் வருமாக இருந்தால். அப்படி இல்லாம இரண்டும் இரண்டு இடங்கள்ல வருமாக இருந்தால் இந்த இடத்துல நாங்க ஃபகீர் என்ற வார்த்தைக்கு மிஸ்கீன் என்ற கருத்தும் கொடுக்கலும், மிஸ்கீன் என்ற வார்த்தைக்கு ஃபகீர் என்ற கருத்தும் கொடுக்கலும். எனவே இதே போன்றுதான் ஈமான் இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு இடத்தில் ஒன்றாக வருமாக இருந்தால் அங்கே இரண்டுக்கும் இரண்டு விதமான கருத்து இருக்கிறது. அப்படி இல்லாமல் இரண்டும் பிரிந்து அது ஒரு இடத்தில் இதோ ஒரு இடத்தில் என்று சொல்லி பிரிந்து வருமாக இருந்தால் ஒரு சப்ஜெக்டில ஈமான் சம்பந்தமாக மாத்திரம்தான் பேசப்படுகிறதுண்டா இதுக்கு நாங்க இஸ்லாம் என்ற கருத்தும் கொடுக்கலும் ஈமானுடைய கருத்தும் கொடுக்கலும். ஆனால் இரண்டுமே
கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. மல் ஃபர்கு பைனல் ஃபகீர் வல் மிஸ்கீன் என்று கேட்டிருக்கிறாங்க. ஃபகீர் என்ற யாருண்டா அன்றைய நாளுடைய செலவு அவருக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைய நாள கழிக்கக்கூடிய செலவுதானம் அவருக்கு இருக்கி, மேலதிகமாக அவருக்கு இல்லை. நாளைய செலவு மேலதிக செலவுக்குரிய எந்த ஒரு வசதியும் இல்லாதவர், இவருக்கு ஃபகீர் என்று சொல்லுவோம். ஆனா மிஸ்கின் என்றா யாரண்டா அவருக்கு அன்றைய நாளுடைய செலவு கூட இல்லை. இப்படியானவருக்கு தான் மிஸ்கின் என்று சொல்லுவோம். இந்த இரண்டும் ஒரு இபாரத்தில ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து வருமாக இருந்தால், இங்க ஃபகீருக்கு நாங்க தனி கருத்து கொடுப்போம், மிஸ்கீனுக்கு அதற்கு சொந்தமான தனி கருத்தை கொடுத்துக் கொள்வோம். அப்படி இல்லாம நாங்க ஒரு ஏதாவது ஒரு பகுதியை வாசிக்கிறோம், அந்த பகுதியில ஃபகீர் என்ற வார்த்தை மட்டும் வருகுதுண்டா நாங்க ஃபகீர் என்ற கருத்தும் இதுக்கு கொடுக்கலும், அதே போன்று மிஸ்கீன் என்ற கருத்தும் கொடுக்கலும், பிரச்சனை ஒன்று இல்லை. எனவே இதை போன்றுதான் ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டும் ஒரு இபாரத்தில ஒரு இடத்தில் ஒன்றாக வருமாக இருந்தால் இரண்டிற்கும் இரண்டு விதமான கருத்து கொடுத்துக் கொள்வோம். அப்படி இல்லாமல் ஈமான் என்பது மாத்திரம் வருகிறதா அதுக்கு இஸ்லாம் என்ற கருத்தும் எங்களுக்கு கொடுக்கலும், இஸ்லாம் என்ற வார்த்தை மாத்திரம் வருகிறதா அதுக்கு இஸ்லாம் பிமன்சிலதி லஃபில் ஃபகீரி வல் மிஸ்கீன். ஈமான் இஸ்லாம் என்ற இந்த வார்த்தைகள் பிமன்சிலதி லஃபில் ஃபகீரி வல் மிஸ்கீன், ஃபகீர் மிஸ்கீன் என்ற அந்த வார்த்தையுடைய தரத்திலே இருக்கிறது. இதை ஜித்தமா அந்த ரெண்டும் ஒன்றுபட்டு வருமாக இருந்தால், ஒன்றாக வருமாக இருந்தால் இஃப்தரகா இரண்டுடைய கருத்தும் வித்தியாசம், இரண்டுக்கும் வேறு விதமான கருத்து நாங்கள் கொடுத்துக் கொள்வோம். வைதஃப்தரகா அந்த ரெண்டும் ஒன்று சேராமல் இரண்டும் இரண்டு இடத்திலே வருமாக இருந்தால் இத்தஹதா இரண்டுடைய கருத்தும் ஒன்று. நாங்கள் இஸ்லாத்துக்கு ஈமான் என்ற கருத்தும் கொடுக்கலும், ஈமானுக்கு இஸ்லாம் என்ற கருத்தும் கொடுக்க முடியும் என்பதாக இந்த இடத்திலே சொல்கிறார்கள். எனவே முன்னுக்கு சென்ற குர்ஆனுடைய வசனங்கள்ல நாங்க என்ன செய்யலும், ஈமான் என்ற வார்த்தை இஸ்லாம் என்ற வார்த்தை எவ்வாறு வந்திருக்கிறது, ஹதீது ஜிப்ரீல பார்த்தா ஈமானும் வந்திருக்கிறது, இஸ்லாமும் வந்திருக்கிறது. எனவே ஈமான் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு. காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஈமான் என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது, இஸ்லாம் என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது. எனவே ஈமான் இஸ்லாம் இங்கு இரண்டுக்கும் இரண்டு விதமான கருத்துங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று இங்கே ஈமான் என்ற வார்த்தை வந்திருப்பதனால் எங்களுக்கு இஸ்லாம் என்ற கருத்தும் கொடுக்கலும். அதே போன்று பின்னால வரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல வரக்கூடியது ஈமான் மாத்திரம் வந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் என்ற அந்த மன்சிலாவோடும் இதை பயன்படுத்த முடியும். எனவே ஈமான் என்பது இஸ்லாம் என்பது இரண்டும் ஒன்றாக வருமாக இருந்தால், ஓரிடத்தில் வருமாக இருந்தால் ரெண்டுக்கும் மத்தியில் இஹ்திலாப் மானாவுல இஹ்திலாப் இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஈமான் இஸ்லாம் என்பது இரண்டும் தனித்தனிய வருமாக இருந்தால் இரண்டுடைய கருத்துக்கு மத்தியில் நாங்க என்ன செய்யணும்டா ஈமானை இஸ்லாத்துக்கு பயன்படுத்த முடியும், இஸ்லாத்தை ஈமான் என்ற வார்த்தைக்கு எங்களுக்கு பயன்படுத்த முடியும். எனவே இதுதான் எங்களோட மூன்றாவது பஹஸாக இருக்கிறது, ஈமான் இஸ்லாம் இரண்டுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு. அதே போல அடுத்தது ஷேக் அஹ்மத் அல் ஹிந்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், லில் இஸ்லாமி மர்த்தபத்தான், இஸ்லாத்திற்கு இரண்டு மர்த்தபாக்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் இருக்கிறதே, இந்த இஸ்லாத்திற்கு இரண்டு மர்த்தபாக்கள் இருக்கிறது. என்ன மர்த்தபா என்று பார்ப்போமாக இருந்தால், ஒன்று சொல்கிறார்கள் முதலாவது மர்த்தபா ஹிய தூனல் ஈமான் அல் மர்த்தபத்துல் ஊலா, முதலாவது மர்த்தபா என்பது ஹிய தூனல் ஈமான், ஈமானை விட குறைந்த ஒரு மர்த்தபா. இரண்டாவது மர்த்தபா சொல்லுகிறார்கள் ஹிய ஃபௌகல் ஈமான், இது ஈமானை விட மேலோங்கிய, ஈமானை விட உயர்ந்த ஒரு மர்த்தபா. இது இரண்டாவது மர்த்தபாவாக இருக்கிறது.
கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஓகே, காணல்ல. ஓமம் ஃபக்கீர், ஃபக்கீர் தான் இல்லாதவரா? மிஸ்கீன் என்றவர் இவர்கிட்ட அன்றைய நாளுடைய செலவுதானம் இருக்கிறது. ஆனா போதாது, இருக்குதான். ஆனா அவருடைய மேலதிக தேவைகளுக்கு நாளுடைய செலவு கூட இல்லையோ, இவருக்கு நாங்க ஃபக்கீர் என்று சொல்லுவோம். ஃபக்கீர் என்பவர் எந்த ஒரு செலவும் இல்லாதவர். அன்றைய நாளுடைய அந்த செலவுதானம் அவர்கிட்ட இல்லைன்னா அவருக்கு ஃபக்கீர் என்று சொல்லுவோம். செலவுதானம் இருக்கக்கூடியவர், அன்றைய நாளுடைய செலவுதானம் இருக்கிறது, ஆனா மேலதிகமாக இவருக்கு காணாது. இப்படியான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவருக்கு நாங்க மிஸ்கீன் என்று சொல்லுவோம். சரி, ஹை. எனவே ஷேக் அஹ்மத் அல் ஹிந்தி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இஸ்லாத்திற்கு 2 மர்த்தபாக்கள் இருக்கிறது. ஒன்று தூனல் ஈமான், ஈமானை விட குறைந்த மர்த்தபா. அடுத்தது ஃபௌகல் ஈமான், ஈமானை விட அதிகமான தரம் இருக்கக்கூடிய ஒரு மர்த்தபா. இந்த முதலாவது மர்த்தபா, அதாவது தூனல் ஈமான், ஈமானை விட குறைந்த மர்த்தபா என்பது இது என்னண்டா, ஒரு மனிதர் கலிமாவை சொல்கிறார், ஷஹாதா கலிமாவை சொல்கிறார் என்றால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுகிறார். இவருக்கு இஸ்லாம் என்பது கிடைத்து விடுகிறது. இந்த மர்த்தபா என்பது ஹாதிகில் மர்த்தபா தூனல் ஈமான், ஈமான் என்ற தரத்தை விட குறைந்த ஒரு மர்த்தபா. ஈமான் என்பது இந்த மர்த்தபாவை விடவும் அக்மலாக இருக்கிறது. இது முதலாவது ஈமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மர்த்தபா. இரண்டாவது மர்த்தபா அல் மர்த்தபா அத்தானியா என்னன்னா ஃபௌகல் ஈமான், ஈமானுடைய தரத்தை விடவும் மேலோங்கிய ஒரு மர்த்தபா. இது என்னண்டா, இது இரண்டாவது இஸ்லாம். அதாவது இஸ்லாம் கிடைத்ததன் பிறகு மீண்டும் வரக்கூடிய ஒரு இஸ்லாம். இதுக்கு நாங்க சொல்லுவோம், இந்த இஸ்லாம் என்பது ஈமானை விட ஒரு படி மேல் என்று சொல்லுவோம். இதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், அஸ்லிம் இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் இஸ்லாமாங்கள் என்று சொன்னான். இந்த இஸ்லாம் எப்பொழுது அல்லாஹ் ஆக சொன்னான் என்றால், முதலாவது இஸ்லாம் ஆல்ரெடி அவர் இஸ்லாமாக முஸ்லிமாகத்தான் இருந்தார். இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அஸ்லிம், நீங்கள் இஸ்லாமாகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதாவது இது இஸ்லாமு சானி, இரண்டாவது இஸ்லாமாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்பது இது ஈமானை விட தரம் உயர்ந்தது. ஈமான், இது இஸ்லாத்தை விட தரம் உயர்ந்தது. இதன் இங்க வரக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு நாங்க கருத்து சொல்லுவோம். எப்படி என்றால், ஒரு மனிதர் லாஹிரன், அதே போன்று பாத்தினன், அல்லாஹுடைய சட்ட திட்டங்கள், மார்க்க சட்ட திட்டங்களுக்கு தன்னை அவர் முழுமையாக அர்ப்பணித்து இந்த தீனுக்காக வேண்டி தன்னை அவர் அர்ப்பணிப்பது, இதுதான் இந்த அஸ்லிம் என்ற வார்த்தையுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இரண்டாவது இஸ்லாம் என்பது இதுதான். நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை விட இன்னும் ஒரு படி நாங்கள் அல் இத்தா அல் காமிலா, பூர்த்தியான முறையில நாங்கள் இத்தா செய்வது, இது இந்த தரம் என்பது ஃபௌகல் ஈமான், ஈமானை விட ஒரு படி உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது பஹஸ நாங்க முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது நாலாவது பஹஸ், அல் பஹ்ஸுர் ராபி. நாலாவது பஹஸ், ஒருத்தர் அவருக்கு ஈமான் கிடைச்சதுக்கு பின்னால அவர் முஃமினாக இருக்கிறார். இந்த நேரத்துல இவருக்கு சொல்ல முடியுமா, அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ், அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ், கலிமத்துல் இஸ்திஸ்னாவை போட்டு இப்படி இவருக்கு சொல்ல முடியுமா என்று பார்ப்போமாக இருந்தால், இதுல முத்தகல்லிமூன்கள், அகைதா சம்பந்தமாக பேசக்கூடிய இமாம்கள் சொல்லுகிறார்கள், இப்படி அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதென்பது லா யஜூஸ், ஜாயிஸ் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் முஃமின் தான் என்று சொல்வது என்பது அவருக்கு ஜாயிஸ் இல்லை என்று சொல்கிறார்கள். முஹத்திஸூன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவருக்கு
அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வது ஜாயிஸ். ஒரு மனிதர் முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறார். இந்த இன்ஷா அல்லாவை இவர் எதற்காக வேண்டி சொன்னார் என்றால் தபர்ருக்கன் பரக்கத்திற்காக வேண்டி சொல்கிறார், அல்லது பின்னால இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கவனித்து நாளைய இந்த மரண தருவாயில என்னுடைய நிலைமை எவ்வாறு ஆகுமோ என்பதை நினைத்து இவர் அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ், அதாவது இந்த கடைசி முடிவு தெரியாது, நான் முஃமினாகத்தான் இன்ஷா அல்லாஹ் மரணிப்பேன் என்ற இந்த ஒரு கோட்பாட்டோட இந்த ஒரு நியத்தோட அவர் சொல்வாராக இருந்தால் முஹத்திஸூன்கள் சொல்லுகிறார்கள், இவருக்கு இப்படி சொல்வதென்பது ஜாயிஸ், பிரச்சனை கிடையாது. அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று இவர் ரெண்டு நோக்கத்திற்காக வேண்டி சொல்லிலும், ஒன்று தபர்ருக்கன் சொல்லிலும், அதே போன்று ரஜாஅன் இலல் மஆல், இவருடைய கடைசி நிலையை இவர் கவனித்து அது நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்ற இந்த ஆதரவுல இவருக்கு சொல்ல முடியும் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அவர் இருக்கக்கூடிய அவருடைய அந்த நிலையை கவனித்து, நப்சுல் ஹால் அந்த நிலையை கவனித்து அவர் அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வாராக இருந்தால் இது கூடாது. ஒரு மனிதர் ஆல்ரெடி முஃமினாக இருக்கிறார், இருக்கக்கூடிய நேரத்துல அவர் இருக்கக்கூடிய அந்த நிலைமை அந்த நேரத்துல அவர் அந்த நிலையை கவனித்து நான் அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வாராக இருந்தால் இது கூடாது என்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றா இன்ஷா அல்லாஹ் கலிமத்துல் இஸ்தித்னா என்பது இது எதில பாவிக்கப்படும் என்றால் சந்தேகத்துக்கிடமான யூகம் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் தான் இந்த கலிமத்து இஸ்தித்னா பாவிக்கப்படும். எனவே அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று ஒருத்தர் சொல்கிறார், இந்த அவருடைய நிஸ்பா இல நஃப்ஸில் ஹால், அவருடைய அந்த ஹாலை கவனிச்சு இவர் இப்படி சொல்வாராக இருந்தால் இவர் யார போலண்டா தன்னுடைய ஈமானில இவர் சந்தேகம் கொண்டவரை போன்று, எனவே கூடாது என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அவங்க ஒரு ஆட்டை அறுப்பதற்காக வேண்டி ஒரு மனிதரை ஆட்டை அறுக்கும்படி சொன்னார்கள். அந்த மனிதரை ஆட்டை அறுக்கும்படி சொல்லிவிட்டு அந்த மனிதரிடம் கேட்டார்கள், ஹல் அன்த முஃமின், நீ முஃமினா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அன்த லா தஸ்பஹி ஷாத்த, நீ ஆட்டை அறுக்க வேண்டாம் என்று அவரை தடுத்து விட்டு பிறகு இன்னும் ஒரு மனிதரை அழைத்து அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அந்த முஃமின், நீ முஃமினா என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், பலா அன முஃமினுன், ஏன் நான் முஃமின் இல்லையா, நான் என்றால் முஃமின் தான் என்று சொன்ன போது இப்பொழுது சொன்னார்கள், இஸ்பா ஹாதிஹி ஷாத்த, இந்த ஆட்டை நீ அறு என்பதாக சொன்னார்கள். எனவே அன முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல முடியுமா என்றால் முத்தகல்லிம்களுடைய பொதுவான கருத்து சொல்வதென்பது ஜாயிஸ் கிடையாது. அது எந்த நிலையாக இருந்தாலும் சரியே ஜாயிஸ் இல்லை. முஹத்திஸூன்கள் சொல்லுகிறார்கள், இல்ல தபர்ருக்கன் எங்களுக்கு சொல்ல முடியும், அதே போன்று எங்களுடைய இறுதி முடிவை கவனித்தும் எங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நஃப்சுல் ஹால், நாங்க எந்த நேரத்துல கேட்கப்பட்டோமோ அந்த நிலையை கவனித்து எங்களுக்கு அல முஃமினுன் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல முடியாது என்பதாக சொல்லுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஈமானோட தொடர்பு பட்ட பஹசுகளை நாங்க பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஹதீஸை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸுடைய கருத்து பெரிய ஹதீஸ் இருந்தாலும் நாங்க கருத்தை வச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், பைனமா நஹ்னு இந்த ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நபி அவர்களிடம் இருக்கக்கூடிய தருணத்தில் ذات يوم, ஒரு நாள், ஷதீது பயாதி சியாப், அவருடைய ஆடைகள் கடுமையான வெண்மையாக இருந்தது. ஷதீது சவாதி ஷஅர், அவருடைய முடிகளுமோ கடுமையான கருப்பாக இருந்தது. லா யுரா அலைஹி அஸரு சஃபர், அவர் மீது எந்த ஒரு பிரயாணத்துடைய அடையாளமும் தென்படவில்லை. வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், எங்களில் அவரை யாருமே அறியவில்லை. ஹத்தா ஜலஸ இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுவரைக்கும் அவர் நபி அவர்களிடம் வந்து உட்கார்ந்தார்.
فأسند ركبتيه إلى ركبتي அவருடைய ருக்பத்தை அவருடைய முட்டுக்காலை அவர் நபி அவர்களுடைய அந்த முட்டுக்காலுடன் இணைத்தார். அவருடைய இரண்டு கப்புகளையும் அவர் அவருடைய தொடைகளின் மீது வைத்துக் கொண்டார். இங்க ஃபஹதை என்பது யாருடைய தொடைகள் என்பது சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுடைய பஹஸ்ல நாங்க அது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வச்சுட்டு நபி அவர்களை பார்த்து கேட்டார், யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் சம்பந்தமாக எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், கலிமா ஷஹாதாவை நீ சொல்ல வேண்டும். ஓகே, முடியுமாக இருந்தால் அல்லாஹுடைய வீட்டுக்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக சொன்னார்கள். கால அந்த மனிதர் சொன்னார், சதக்த, நீங்க உண்மை சொல்லிவிட்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யுஸத்திகுஹு, நாங்க ஆச்சரியப்பட்டோம், ஏனென்றால் அவரே கேள்வி கேட்டு அவரே படுத்துகிறார், எனவே நாங்க ஆச்சரியப்பட்டோம். கால ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் சம்பந்தமாக சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். கால், நபி அவர்கள் சொன்னார்கள், அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. கால சதக்த. கால ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் சம்பந்தமாக கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ், அன் தஅபுதல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கஅன்னக தராஹ், எப்படி அல்லாஹ் உங்களை கஅன்னக தராஹு, நீங்க அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். கால ஃபஅக்பிர்னி அனிஸ் ஸாஅ, கியாம நாள் சம்பந்தமாக கேட்டார். கால், நபி அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா, கேட்கப்பட்டவர் இல்லை, பிஅஅலம மினஸ் ஸாயில், கேட்டவரை விடவும் கேட்கப்பட்டவர் மிக அறிந்தவராக இல்லை என்பதாக சொன்னார்கள். கால ஃபஅக்பிர்னி அன் அமாராத்திஹா, கியாம நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமைப்பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பதாகும். வ அன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ரிஆ அஷ்ஷாஇ யத்ததாவலூன ஃபில் புன்யான், வ அன் தரா, நீங்கள் பார்ப்பதாகும், அல் ஹுஃபாத், பாதணியற்றவர்கள், அல் உராத், ஆடையற்றவர்கள், அல் ஆலா, ஏழைகள், ரிஆ அஷ்ஷாஇ, ஆடு மேய்ப்பவர்கள், இவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வாறு தெரியுமா? கட்டிடங்கள் கட்டக்கூடிய விடயத்திலே போட்டி போட்டவர்களாக நீங்கள் காணுவீர்கள். இது கியாம நாளுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். கால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்மன் தலக, பிறகு வந்த மனிதர் சென்று விட்டார். ஃபலபிஸ்து மலியன், நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தேன். சும்ம காலலி உமர், சும்ம காலலி, பிறகு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உமர், உமரே, அத்ததிரி மனிஸ் ஸாயில், இவர் கேள்வி கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? குல்து அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவார்கள் என்று நான் சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல், அத்தாக்கும் சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய தர்ஜமத்துர் ராவி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக சென்ற ஹதீஸ்ல நாங்க பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த ஹதீஸுடைய பெயர் என்ன, இந்த ஹதீஸுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறது என்பதாக பார்ப்போமாக இருந்தால், இந்த ஹதீஸுக்கு ஹதீசு ஜிப்ரீல் என்று பெயர் சொல்லப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸோட தொடர்பு பட்டு இருப்பதினால் இந்த ஹதீஸுக்கு ஹதீசு ஜிப்ரீல் என்று சொல்லப்படும். அதே போன்றுதான் இந்த ஹதீஸுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, உம்முஸ் சுன்னா. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் என்று சொல்லுவோமோ அதே போன்று இந்த ஹதீஸுக்கு உம்முஸ் சுன்னா என்ற பெயரும் இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் பின் அல் மஹதி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், இதே கருத்தை தான் அல் ஹாஃபிது பின் ஹஜர் அல் அஸ்கலானி, குர்துபி ரஹிமஹுல்லா இவர்கள் சொல்லுகிறார்கள். இன்ன ஹாதல் ஹதீஸ் அஹக்
சுன்னா. இந்த ஹதீஸ் என்பது இந்த ஹதீஸுக்கு உம்மு சுன்னா என்று பெயர் வைப்பதுதான் ஆக அஹக்காக இருக்கிறது, மிக தகுதியாக இருக்கிறது. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுமோ அதே போன்று இந்த ஹதீஸுக்கு உம்மு சுன்னா என்று சொல்வது ஆக அஹக்க என்பதாக சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா குலாசத்து ஜமீஇல் குர்ஆன் முழு குர்ஆனுடைய குலாசா எப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவோ அதே போன்றுதான் முழு ஹதீஸ்களுடைய குலாசாவும் இந்த ஹதீஸாக, ஹதீஸு ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்தது இந்த ஹதீஸுடைய சபப், இந்த ஹதீஸ் வந்ததற்குரிய காரணம், சபபு வுரூத் ஹாதல் ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய சபபுல் வுரூத் சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், சென்ற ஹதீஸுக்கும் நாங்க சபபுல் வுரூத் பார்த்தோம். அதே போன்று இந்த ஹதீஸுடைய சபபுல் வுரூத், இதற்கு 2 விதமான